ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரோ மோர் நாலேஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட உயரிய விருதான பாரத் ரத்னா பற்றி தான் பார்க்க போகிறோம். பாரத் ரத்னா இந்தியாவுக்கு அழகு சேர்க்கிற ஒரு அணிகலனாக இருக்கிறதுனால இதை ஜுவல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவார்ட் இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் அப்படின்னா உயரிய பொதுமக்கள் விருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவார்ட் நம்ம இந்தியாவுக்கு 2 ஜனவரி 1954 அன்னைக்கு வந்துச்சு. பாரத் ரத்னா அவார்ட் கொடுக்கறதுக்கு கேஸ்ட், ரிலீஜியன், ஆக்குபேஷன், மேல் ஆர் ஃபீமேல் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இந்த அவார்ட் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு பர்சன் ஒரு பெரிய சாதனை எதுலனா இலக்கியம், அறிவியல், கலை, கல்வி, சமூக சேவை அதில் ஒரு பெரிய சாதனை படித்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த அவார்டை கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் டிசம்பர் 2015 எனி ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் என்டேவியர் கேன் ரிசீவ் பாரத் ரத்னா அவார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மீனிங் என்னன்னா, ஏதோ ஒரு துறையில் பெரிய முயற்சி எடுத்து பெரிய சக்ஸஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரத் ரத்னா அவார்டுக்கு பிரைம் மினிஸ்டர் அவர்கள் நம்ம பிரசிடென்ட்க்கு ரெக்கமெண்ட், அதாவது பரிந்துரை செய்கிறாங்க. 1 இயரில் 3 நாமினேஸ் பண்ணுறாங்க. இந்த அவார்ட் வாங்குறவங்களுக்கு சனாத் அப்படின்னா சர்டிஃபிகேட் அல்லது சான்றிதழ் கொடுக்குறாங்க. இந்த சர்டிஃபிகேட்டில் நம்ம பிரசிடென்ட்டோட சிக்னேச்சர் இருக்கும். ப்ளஸ் ஒரு பிரான்ஸால் செய்யப்பட்ட ஒரு மெடல் கொடுக்குறாங்க. இந்த மெடல் பீப்புள் லீவ் ஷேப்பில் இருக்குது, அதாவது அரசு மரத்து இலையோட வடிவத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த அவார்ட் வாங்கினது டாக்டர் சி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் 1954 இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. டாக்டர் ராஜகோபாலாச்சாரி ஸ்வதந்திர பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நியூக்ளியர் வெப்பன்ஸை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆயுத குறைப்புக்கும் உலக அமைதிக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. செகண்டாக இந்த அவார்டு வாங்குறவங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1954 இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலை சிறந்த ஆசிரியராக இருக்கிறனால இவங்களுக்கு இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. தேர்டாக இந்த அவார்ட் வாங்குறவங்க சர் சி.வி. ராமன் அவர்கள். இவங்க ஃபிசிக்ஸில் ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு 1954 இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேருமே 1954 பாரத் ரத்னா அவார்ட் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க 3 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றது நமக்கு பெருமையை சேர்க்குது. பாரத் ரத்னா அவார்ட் வாங்கின ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னா இந்திரா காந்தி அவர்கள். இவங்க தான் த ஒன் அண்ட் ஒன்லி பெண் பிரதமர். இவங்களுக்கு 1972 பாரத் ரத்னா அவார்ட் கிடைச்சிருக்கு. பாரத் ரத்னா இந்தியாவை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் இல்லாமல் 3 ஃபாரினர்ஸ்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆக்னஸ் காங்ஸா பொஜாக்சியோ. இந்த நேமை கேள்விப்பட்டதில்லைன்னு நினைக்காதீங்க. ஷீ இஸ் நத்திங் பட் அவர் மதர் தெரசா. இவங்க நேச்சுரலைஸ்ட் இந்தியன் சிட்டிசன், அப்படின்னா ஃபாரின்லேருந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்க. 1980 இவங்களுக்கு பாரத் ரத்னா அவார்ட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கான் அப்துல் ஜஃபர் கான். இவர் ஒரு பாகிஸ்தானிஸ்ட். இவருக்கும் இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நெல்சன் மண்டேலா. தமிழ்நாட்டில் இருந்து பாரத் ரத்னா அவார்ட் வாங்கியிருக்கவங்களோட லிஸ்ட் இப்போ பார்க்கலாம். அவர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் காமராஜர் அவர்கள், டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், எம்எஸ் சுப்புலக்ஷ்மி, சிதம்பரம் சுப்பிரமணியம், டாக்டர் சி ராஜகோபாலாச்சாரி, டாக்டர் ராதாகிருஷ்ணன் மற்றும் டாக்டர் சர் சி.வி. ராமன். இவங்க எல்லாரும் பாரத் ரத்னாவை வாங்கி நமக்கு பெருமையை சேர்த்திருக்காங்க. இப்போ எந்தெந்த துறையில் எவ்வளவு % பாரத் ரத்னா அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸுக்கு 2% அவார்ட் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸில் 3% அவார்ட் கொடுத்துருக்காங்க. சமூக சேவைக்கு 7% அவார்ட் கொடுத்துருக்காங்க. அறிவியலுக்கு 9% அவார்ட் கொடுத்துருக்காங்க. கல்விக்கு 9% அவார்ட் கொடுத்துருக்காங்க. சுதந்திரத்திற்காக போராட்டம் பண்ணவர்களுக்காக 9% அவார்ட் கொடுத்துருக்காங்க. கலை ஆர்ட்ஸ்க்காக 14% அவார்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பாலிடிக்ஸ்க்காக 47% ஆஃப் த அவார்ட் பாலிடிக்ஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமாக பாரத் ரத்னா அவார்ட் வாங்கின ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ். இந்த வீடியோலேருந்து பாரத் ரத்னா அவார்ட் பற்றி எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுலேருந்து நீங்கள் நிறையா ஜிகே கொஸ்டின்ஸை அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க.